காஞ்ச மிளகா வேணாம், பச்சை மிளகா வேணாம், நான் மிளகா பொடி வச்சே நான் காரம் சாப்பிட்டுக்கிறேன். மிளகா பொடி கிராசரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக போயிட்டீங்கன்னா வால்மார்ட் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து ஃபாரின் போகிறோம், பலன்னு இருக்கணும். பாத்ரூமில் வந்து அப்படி டைல்ஸில் பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியணும். என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கேயே வந்துட்டு வேறு சிட்டிலேருந்து ஒட்டாவாக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி அங்கே ஸ்டடி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. மான்ட்ரியல் தான் நான் ஏதாவது பேசுவேன் அதை பற்றி. மதுரையை பற்றி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. மெட்ராஸை பற்றி நான் தானே பேசி ஆகணும். போட்டாரு, உடனே ஒரு ரிப்ளை அனுப்பினேன், வாங்க தலை வாங்க வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நாங்க வந்து நம்ம மீட் பண்ணிட்டோம். எலெக்ஷன் வரைக்கும் அவன் தேவையில்லை, இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான்.